சாய்ஸ் மாணவர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போது லைவ் டெஸ்ட் 21ல் நம்ம பார்க்க போகிறது எல்சிஎம் அண்டு ஹெச்எஃப் தான். அதில் முக்கியமாக மெயினான ஒரு கான்செப்ட் தான். அதாவது எல்சிஎம் அண்டு ஹெச்எஃப்பில் ஒரு ஃபார்முலா XY = எல்சிஎம் இன்ட்டு ஹெச்எஃப். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி என்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வருமோ அதைத்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அதை நல்லா தெளிவாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட், ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இரு எண்களின் மீசிமா ஆனது மீபேகாவின் 6 மடங்காகும். மீபேகா 12 மற்றும் ஒரு எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க. கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே இந்த மாதிரி கொஸ்டினில் ஒரு எண் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அப்போது எக்ஸ் என்ன இன்னொரு எண்ணை தான் கேள்வியாக கேட்டிருப்பாங்க. நம்ம எப்பவுமே எல்சிஎம் என்னவும் ஹெச்எஃப் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அதை தான் இங்கே அப்ளை பண்ணணும். ஹெச்எஃப் வேல்யூ 12ன்னு கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் வேல்யூ இந்த 12ல் 6 மடங்கு, அதாவது 12 இந்த 12ஓட 6 மடங்கு. இதை சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். மல்டிபிள் கண்டிஷன் இருந்தால் அந்த மல்டிபிள் கண்டிஷன்லேயே வைக்கணும். நீங்கள் அதை மல்டிபிள் பண்ணி பெரிய நம்பராக மாற்ற வேணாம். இதை நான் நிறையா நிறையா டைம்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? ஜஸ்ட் இப்போது எல்சிஎம் வேல்யூ என்ன வரும்? 12 × 6ன்னு வரும். ஹெச்எஃப் வேல்யூ 12ன்னு வரும். டிவைடட் பை வந்த ஒரு எண் 36. இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஒரு 12 3 12 36, ஒரு 3 2 3 6, அப்போ 2 × 12 24. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் இதே கான்செப்ட் தான். இரு எண்களின் மீப்பேவா மற்றும் மீப்போமா ஆனது 16 மற்றும் 240 ஆகும். அவ்விரு எண்களில் ஒரு எண் 48 எண்ணில் மற்றொரு எண்ணை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்பயும் போல் டேரெக்டாக இங்கே ஹெச்எஃப் வேல்யூ 16ன்னு இருக்குது, எல்சிஎம் வேல்யூ 240ன்னு இருக்குது. ஒரு எண், அப்போ அந்த ஒரு எண்ணை நம்ம டிவைட் பண்ணணும். சிம்பிளை பண்ணுங்கள். ஸோ 16 × 240 டிவைடட் பை 48. இதை நம்ம சின்ன நம்பர்லேயே சிம்பிளை பண்ணலாமா? ஒரு 16 3 16 48. இப்போ ஒரு 3 8 3 24. அப்போ 80ன்னு வருமா? ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதே கான்செப்ட் தான். சார்பகா எண்கள் பிரைம் நம்பர், கோ பிரைம் நம்பர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்திருக்கும். இரு சார்பகா எண்களின் மீசிமா 5005. ஒரு எண் 65 எண்ணில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சார்பகா எண்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்கனாவே நம்ம என்ன பார்ப்போம்? இதோட ஹெச்எஃப் வேல்யூ 1ன்னே எடுத்துக்கணும். எடுத்து எப்பயும் போல் நம்ம ஃபார்முலாவிலே சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ணணும். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். பார்க்கலாமா? ஸோ அப்போது இந்த டைரெக்டாக இந்த 5005ஓட 65 நம்ம டிவைட் பண்ணிக்கணும். சஞ்சால அடிச்சு கொடுங்க. ஆர் இன்னொரு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ நம்ம இதுவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அஞ்சால் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 13ன்னு வரும். இங்கே 1001 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு 13ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா ஒரு 13 எத்தனை 13? இப்போது 6 13 இது இந்த அளவுக்கு வருமா அப்படின்னு பாருங்கள். 7 13. அப்போது 70 + 21 91 வரைக்கும் வரும். அப்போ 7 சம்திங்கில் தான் வரணும். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இரு எண்களின் மீப்போவா மற்றும் மீப்போமா முறையே 50 மற்றும் 250. முதல் எண்ணை 2ஆல் வகுக்கும்போது ஈவு 50 எண்ணில் இரண்டாவது எண்ணை காண்க. இப்போது முதல் எண்ணை நம்மளுக்கு டைரெக்டாகவே கொடுக்கல. ஸோ அது என்னன்னு கண்டுபிடிங்க. அதுக்கடுத்து எப்பயும் போல் XY = எல்சிஎம் இன்ட்டு ஹெச்எஃப் இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஆக்சுவலாக முதல் எண் என்ன வரும்? இப்போ முதல் எண்ணை 2ஆல் வகுக்குறாங்க. அந்த 2ஆல் வகுக்கும்போது ஈவு 50ன்னு கிடைக்குது. அப்போது எதை நம்ம 2ஆல் வகுத்தா 50 கிடைக்கும்? 100ங்கிற நம்பர் தான். அப்போ அழகாக அந்த முதல் எண் 100ன்னு தெரிஞ்சிருதா? இதை நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தா எப்பயும் போல் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 50 × 250 டிவைடட் பை 100. ஸோ இதையும் நம்ம அடிச்சு கொடுத்துடலாம். 2ன்னு வரும். அதுக்கப்புறம் இந்த வேல்யூ 125ன்னு வரும். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 5. இது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான். பார்த்த செகண்டில் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம்.
இரு அடுத்தடுத்த பகா எண்களின் மீசிமா அவற்றின் எதற்கு சமம்? ஸோ பகா எண்களோட மீசிமா அப்படிங்கிறது நம்ம ரெண்டு எண்களோட பெருக்கு தொகைக்கு தான் சமம். ஓகே, அப்போது என்ன வரும்? ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 6 கவனிங்க. XY இவற்றின் மீப்போமா இசட் எனில் XY என் மீப்போவா என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. HF என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்பர் கொடுக்காம லெட்டர்ஸ் கொடுப்பாங்க எப்பயும் போல். இப்போ இங்கே எக்ஸுங்க ஒய்ங்கிற ரெண்டு நம்பரு இங்கே XYன்னு சொல்லிட்டாங்க, அதோட எல்சிஎம் இசட்னு சொல்லிட்டாங்க. HF வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? HF வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சைடு இந்த எல்சிஎம்மை இந்த சைடு டிவைடு கொண்டு வந்துடும். அப்போ இங்கே இசட்டுங்கிற இந்த எல்சிஎம் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போ XY டிவைடட் பை இசட் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது. இதுதான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ இதுக்கு நம்ம எதுவுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ண அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இரு எண்களின் பெருக்குத்தொகை 1600 மற்ற அவைகளின் மீப்போவா 5 எண்ணில் மீசிமா ஆகும். இப்போ நம்மளுக்கு ரெண்டு எண்ணும் தனித்தனியாக தேவையே இல்லை. டைரெக்டாக ரெண்டு எண்ணோட பெருக்குத்தொகையை கொடுத்துட்டு எப்பயும் போல் HCF இங்கே கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? HCF இங்கே நம்ம டிவைடில் நோட் பண்ணலாம். அப்போ 1600 டிவைட் பை 5 தான். ஃபாஸ்ட்டாக சிம்ப்ளை பண்ணுங்கள். ஈஸி தானே? 1 5 5 3 15 பேலன்ஸ் 1 வரும். அப்போ 323ன்னு ஆரம்பித்தாவே ஆப்ஷன் ஏ தான் இருக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதே கான்செப்டில் இங்கே ஒரு சின்ன ஒர்க் அவுட்லாம் நம்ம பண்ணணும், பார்க்கலாம். a² + 4a - 12 இது ஒரு வேல்யூ, ஒரு ஈக்குவேஷன். அதே போல் a² - 5a + 6 இது ஒரு ஈக்குவேஷன். அவங்க அதில் HCF வேல்யூ a - 2ன்னு கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். நான் இதில் ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்டு நான் சொல்கிறேன். அதாவது எது வராது, கன்ஃபார்மாக வராது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சின்ன ஒர்க்கு மூலயமா ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதில் கண்டிப்பாக டைம் சேவ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். பாருங்கள், இப்போது என்ன வேல்யூ HCFன்னு வந்திருக்கோ கண்டிப்பாக அந்த வேல்யூ ஆப்ஷனில் இருந்தாகணும். அதாவது ஆப்ஷன் மீன்ஸ் எல்சிஎம்மில் இருந்தாகணும். ஓகேவா? அப்போ பாருங்கள், a - 2 ஆப்ஷன் ஏல இருக்குது, ஆப்ஷன் டியில் இருக்குது, மற்றதுலலாம் இல்லை. அப்போது இந்த ரெண்டு ஆப்ஷன் வராது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது நீங்கள் இங்கேயே நீங்கள் அழகாக நீங்கள் கவனிச்சிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 12ன்னு எடுத்துக்கோங்க, -12 எந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் -12 வரும், அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் +4 வரும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ 6 2 12 போடணும். எது பெரிய நம்பரோ அதை ப்ளஸில் வச்சுக்கணும், சின்ன நம்பரை மைனஸில் வச்சுக்கணும். அப்போ இதிலே +6ன்னு கிடச்சிருக்கா. அப்போ இங்கே நம்ம AD இதை மட்டும்தான் நம்ம செக் பண்ணணும், பியையும் சியையும் செக் பண்ண அவசியம் இல்லை. அப்போ ஏல மட்டும்தான் அந்த a + 6 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா a - 6 தான் இருக்குது. அப்போ இது மட்டும்தான் வரும், இது வராதுங்கிறது கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். இன்னொரு தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் பண்ண பின்னாடி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 9 இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான். கொஸ்டினை ரீட் பண்ண உடனே ஆன்சர் நம்ம சொல்லிடலாம். இரு மிகை முழுக்கள் மீப்பெரு பொது வகுத்தி 1. ஓகேவா? அவ்விரு எண்களும் எவ்வாறு அழைக்கப்படும்? ஸோ ஆக்சுவலாக HCF வேல்யூ 1ன்னு சொல்கிறோம். எந்த வேல்யூ நம்ம HCF வேல்யூன்னு சொல்லுவோம்? அந்த எண்களுக்கு பேர் என்ன பேர்? சார்பகா எண்கள் அப்படிங்கிறது தான் நம்ம HCF வேல்யூ 1ன்னு சொல்லுவோம். நம்மளுக்கு ஆப்ஷன் ஏவா பியா அப்படிங்கிறது கன்ஃபியூஷன் வரும். ஏதாவது ஒரு எண் பகா எண் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம வேல்யூ நம்ம HCF வேல்யூ 1ன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா, இந்த செகண்ட் கான்செப்ட் வேறு, அவங்க கேட்குறது அந்த எண்களுக்கு பேர் நம்ம என்னன்னு நம்ம சொல்லுவோம் அப்படி தான் கேள்வி கேட்டிருக்காங்களே தவிர அது என்ன கண்டிஷனாக இருக்குன்னு கேட்கல. ரெண்டாவது அந்த கண்டிஷனை சொல்கிறாங்க. அப்போ இது நம்ம யோசிக்கணும் அவசியம் இல்லை. ஆப்ஷன் ஏ, அந்த எண்களுக்கு பேர் சார்பகா எண்கள். புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் பாருங்கள், 10வது கொஸ்டின் சிம்பிளானது தானே. 3 மற்றும் 9 ஆகிய எண்களின் மீசிமா 9 எண்ணில் அவ்வின் மீப்போவா என்ன? இந்த ரெண்டு நம்பருக்கு HCF என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளானதா இருக்கிறதுலே சின்ன நம்பர் எடுத்துக்கணும். நான் 2 ஷார்ட்கட்டாகவே சொல்லிக்கிட்டே இருக்கல, 2 லைவ் வீடியோவாகவே. சின்ன நம்பர் அந்த பெரிய நம்பரை வகுக்கும். அப்போ அதுதான் இதற்கான ஆன்சர். HCF இதுதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இரு எண்களின் மீசிமா ஆனது அவற்றின் மீப்போவாவின் 6 மடங்கு.
மேலும் மீசிமா மற்றும் மீப்போவாக்களின் கூடுதல் 210 எனில் மீப்போவான் மதிப்பு காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது மீசிமானது அவற்றின் மீப்போவாவின் 6 மடங்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போது இதில் வந்து எதை எக்ஸ்னு வச்சுக்கணும், இந்த மீப்போவாவை எக்ஸ்னு வச்சுக்கணும், அதாவது ஹச்சிஎஃப் வேல்யூ எக்ஸ்னு வச்சுக்கணும். எல்சிஎம் வேல்யூ நம்ம என்ன சொல்லுவோம், இந்த எக்ஸில் வந்து 6 மடங்கு, அப்போ 6x நம்ம சொல்லிக்கணும். அதில் அவங்க ரெண்டோட கூடுதல் என்னன்னு சொல்லிட்டாங்க, 210ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது இந்த 6xஐயும் ப்ளஸ் எக்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் வேறு வேல்யூ தான் 210க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ என்ன வரும், 7x ஈக்குவல் டு 210. இதில் வந்து எக்ஸோட வேல்யூ என்ன, அவங்க எக்ஸ் வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க, அதான் மீப்போவை தான் நம்ம எக்ஸ்னு வச்சுருக்கோம். ஓகேவா, ஹச்சிஎஃப் தான் நம்ம எக்ஸ்னு வச்சுருக்கோம். அப்போ இதை அடிச்சு கொடுங்க, 30 அப்படிங்கிறது வரும். ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். சிம்பிளான தானே. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் ஒன்றில் எந்த ஒரு ஜோடி எண்கள் சார்பகா எண்கள் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எந்த ஒரு ஜோடி எண்கள் சார்பகா எண்கள், அதாவது சார்பகா எண்கள்னால் என்ன கண்டிஷன் இருக்கும், அந்த 2 நம்பரோட ஹச்சிஎஃப் கண்டிப்பாக என்னவா இருக்கணும், 1ன்னு இருக்கணும். அதை தவிர்த்து வேறு நம்பரால் டிவைட் ஆகக்கூடாது. இதானே. ஸோ இந்த கண்டிஷன் எதுக்கு வரும்னு செக் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். பார்க்கலாமா. இப்போது இந்த 16 ரெண்டுமே ரெட்டப்பட நம்பர்னால் கண்டிப்பாக 2ஆல் டிவைட் ஆகும். அப்போ ஆப்ஷன் ஏ வராது. இங்கே 18 25ங்கிற போது அதாவது 3ஆல் டிவைட் ஆகுமா, சாரி இது இருக்கட்டும், ஹோல்டு, இதுதான் இதற்கான ஆன்சர். ஓகே, ஏன்னா ஒரு நம்பர் ஈவன் நம்பர் 18, இன்னொரு நம்பர் ஆட் நம்பர், அதில் எந்த நம்பராலுமே டிவைட் ஆகலை 1ங்கிற தவிர. அப்போ இதுதான் அதற்கான ஆன்சர். நீங்கள் ஆப்ஷன் பியை செக் பண்ணும்போதே அவங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருது. நீங்கள் மற்றதை செக் பண்ண அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு இங்கே பாருங்கள், ஒரே ஒரு ஆன்சர் தான் அவங்க கேட்குற கண்டிஷனுக்கு மேட்ச் ஆகும். அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான ஆன்சர். மற்றது கவனிங்க, 21 35ன்னு பார்த்தீங்கன்னா 7ஆல் டிவைட் ஆகும். அப்போ இது நம்மளுக்கு தேவையில்லை. 23 92 இதுவும் நம்மளுக்கு டவுட்டாக இருக்கும். 23 92 இது எப்படி சிம்பிளி ஆகும் அப்படின்னா, 23 இப்போ வந்து இங்கேக்குள்ள 3 இருக்குது, 23 4ஆல் மல்டிபிள் பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு 92 வந்துடும். அதனால் இதை கொஞ்சம் ஆப்ஷன் பியா டியா அப்படிங்கிறதுல உங்களுக்கு மைல்டாக டவுட் வரலாம். ஆனால் நம்ம ஆப்ஷன் பி ஃபஸ்ட் ஒருத்தனே ஸ்வேராகவே நம்ம இதை வேறு எந்த நம்பராலும் டிவைட் ஆகாது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 13 பாருங்கள். 3 எண்கள் 3:4:5 என்ற விதத்தில் அமைந்துள்ளன. அவற்றின் மீசிமா 2400 எனில் அவற்றின் மீப்போவா காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது மீசிமா ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சர் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பேப்பர் பண்ணல எந்த அளவுக்கு நீங்கள் ஆர்வத்தோடு ஒர்க் அவுட் பண்ண தப்போ ரைட்டோ ஃபஸ்ட்டு ஆர்வத்தோடு ஒர்க் அவுட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். ஸோ இதில் மீசிமா இதுக்கு ஒன்று ரொம்ப சிம்பிளானதான். மீசிமா என்ன வேல்யூ அதை நோட் பண்ணிக்கோங்க. டிவைடில் இங்கே என்ன நம்பர் இருந்துச்சோ அதை அப்படியே போட்டு மல்டிபிள் பண்ணுங்கள். அதாவது டிவைட் பண்ண போகிறீங்க. 1 4 4 6 4 24, அப்போ 600ன்னு வருமா. நெக்ஸ்ட்டு 4 5 5 இங்கே என்ன வரும், அதாவது 3 அடிச்சு கொடுத்தா 1 3 3 200 3 600. ஓகே, அடுத்து 4 5 5 4 5 20 40 அப்படிங்கிறது கிடைக்குதா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 14 பாருங்கள். இரு எண்கள் மீசிமா 495 மற்றும் மீப்போவா 5 எனும்போது இவ்விரு எண்களின் கூடுதல் 100 எனில் அவ்விரு எண்களின் வித்தியாசம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ மீசிமா வேல்யூ அதே போல் மீப்போவோட 5ன்னு கொடுத்துருக்காங்க. அவ்விரு எண்களோட கூடுதல் 100ன்னு சொல்லிட்டாங்க. அவ்விரு எண்களோட வித்தியாசம் என்னன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள். இதில் ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒர்க் அவுட் இருக்குது, நம்ம எக்ஸ்ப்ளனேஷனில் பார்க்கலாம். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் நீங்கள் ஒரு நம்பரை சிம்பிளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம். ஓகே, இதுக்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாமா பாருங்க. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் இப்போ இதில் நீங்கள் நல்லா கவனிக்கணும். எல்சிஎம் வேல்யூ ஹச்சிஎஃப் வேல்யூ நம்ம நோட் பண்ணிட்டோம். 2 எண்களோட கூடுதல், அதாவது 2 எண்களில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஹச்சிஎஃப் இருந்ததோ அந்த ஹச்சிஎஃப் மடங்குங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அதனால தான் அந்த ஹச்சிஎஃப் 5ங்கிறத இங்கே எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் 5ங்கிறது காமனாக எடுத்துட்டோம்னா a + b = 100/5 அப்படின்னு வரும். 2 நம்பரோட கூடுதல்ங்கிறது எப்படி வரும், 100/5 வரும்.
அது சிம்பிளை பண்ணினா 20. அப்போ எந்த 2 நம்பரை நம்ம ஆட் பண்ணால் நம்ம 20ங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் அந்த 2 நம்பருக்கு ஹெச்எஃப் வேல்யூ 5ன்னு வரணும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த 15 5 அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு 20 அப்படிங்கிறது கிடைக்கும். ஹெச்எஃப் வேல்யூ 5ன்னு கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் யோசிப்பீங்க என்ன அப்படின்னா, சார் அப்போ அந்த 2 நம்பரோட கூடுதல் வந்து 100ன்னு சொல்லியிருக்காங்களே சார், அப்போ 15 5ஐயும் கூட்டினா 100 வராதுங்க சார் அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம். ஆனால் அது வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். இந்த கூடுதல் 100ங்கிறது இங்கே நம்ம யூஸ் பண்ண பாருங்கள், இதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். இங்கே நம்ம பார்க்கும்போது அது யூஸ் ஆகாது. ஸோ அப்போ நீங்கள் கவலைப்படாமல் அடுத்த ஸ்டெப் நீங்கள் பார்த்துடலாம். அப்போது இங்கே 2 நம்பரோட வித்தியாசம் என்ன வரும்? 15 - 5 10. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் நம்ம இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் கன்ஃபார்மாக இதுதான் அப்படின்னு நம்மளுக்கு தரும். இல்லை அப்படின்னா நம்ம இந்த 100ங்கிற கான்செப்டை வச்சு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதுவும் சிம்பிளானதான். 15வது கொஸ்டின் பாருங்கள். இரு எண்களின் மீசிமா மற்றும் மீப்பவன் பெருக்கல் பலன் 24. அந்த இரு எண்களின் வித்தியாசம் 2 எண்ணில் அந்த எண்கள் முறையே அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். 2 எண்களோட வித்தியாசம் ஆப்ஷனில் 2 எண்கள் கொடுத்துருக்காங்க. அதோட வித்தியாசம் எல்லாத்துக்குமே 2 தான் வருது. அதனால் நீங்கள் அதை பற்றி யோசிக்க அவசியம் இல்லை. இப்போ அடுத்தது நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, இப்போ இதோட ஹெச்எஃப் வேல்யூ 2ன்னு தான் வரும். எல்லாத்துலேயுமே அதோட ஹெச்எஃப் வேல்யூ 2ன்னு தான் வரும். அதோட எல்சிஎம் அப்படிங்கிற கவனிங்க, இங்கே எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 4ன்னு வரும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எல்சிஎம் வேல்யூ ஹெச்எஃப் வேல்யூ பெருக்குனா தான் 24. அப்போ நம்ம 6 24 நம்ம டேரெக்டாக நம்ம நோட் பண்ணிட முடியாது. அதில் நம்ம கரெக்டாக அந்த கண்டிஷன் மேட்ச் ஆகுதான்னு புரிஞ்சு தான் நோட் பண்ணோம். இங்கே எல்சிஎம் வேல்யூ என்ன வரும்? 4ன்னு வரும். இப்போ தான் மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா இது 8 தான் வருது. நம்மளுக்கு 24 வரணும். அப்போ இது வராது. இப்போ அடுத்தது என்ன? இதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக எல்சிஎம் 12ன்னு வரும். இப்போ 2ஐயும் மல்டிபிள் பண்ணி பாருங்கள், 24 வருது. அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ இந்த கண்டிஷன் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆன்சர் நோட் பண்ணுங்கள். ஸோ மற்றதை எதையும் நீங்கள் செக் பண்ணலையா? தேவையில்லை. கண்டிப்பாக இதை விட பெரிய நம்பர் தான் வரும். இப்போ 6 8ன்னு இருக்குது. கண்டிப்பாக இந்த எல்சிஎம்மாக இருக்கும். 24 தான் எல்சிஎம்மாக இருக்கும். 2ஐயும் மல்டிபிள் பண்ணோம்னா 48ன்னு போயிடும். அப்போ இது வரல. ஸோ இந்த கண்டிஷன் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்போது ஆப்ஷன் இந்த பி தான் இருக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இரு எண்கள் மீசிமா 84. இவ்விரு எண்களின் வித்தியாசம் 3:4 எனில் அவ்வெண்களை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் கவனிங்க, எல்சிஎம் வேல்யூ 84, அதோட விகிதம் 3:4. அவ்விரு எண்களை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாகவே இந்த இதுக்கு ரேஷியோ 3:4 வருதா அப்படிங்கிற மட்டும் நீங்கள் பாருங்கள். இதுக்கு ரேஷியோ 3:4. 2 நம்ம இப்போ 7 12 அடிக்கவே முடியாது. அப்போ ரேஷியோ 7:12 மட்டும்தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணணும். இங்கே நீங்கள் அடிக்கவும் முடியாது. ஆப்ஷன் பி. அதே போல் ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா 2ஆல் அடிச்சு கொடுத்தா 1:21 வந்துடும். அப்போ இதுவும் வரல. அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். 3 ஆப்ஷன் செக் பண்ணிட்டுனீங்கன்னா அது வரலன்னா 4வது ஆப்ஷனை உடனே ஸ்டார்ட் பண்ணி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஓகேவா? சில எக்ஸாம் காலில் மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இரு எண்களின் மீப்போமா 48. அந்த எண்கள் 2:3 எனில் என்ற விதத்தில் அமைந்துள்ளன. அந்த எண்களின் கூடுதலை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த எண்கள் நம்ம அழகாக கண்டுபிடிச்சிடலாம். இது நம்ம ஆரம்பத்திலே பார்த்தது தான். 48ங்கிற எல்சிஎம் வேல்யூவை கீழே அந்த 2:3ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ 3ஆல் அடிச்சு கொடுங்க. 1 3 3 பேலன்ஸ் 1 18னா 6 3 18, 1 2 2 8 2 16. அப்போ எக்ஸ் வேல்யூ 8. எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 8 2 16. அதே போல் 3 24. இதோட கூடுதல் தானே. ஸோ கூட்டுங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட்டை ஆட் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். 6 + 4 10. அப்போ 0 தான் வரணும். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுங்களா? ரொம்ப சிம்பிளானதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 8. இரு எண்கள் வித்தியாசம் 3:4. மேலும் அவ்விரு எண்ணின் மீச்சிறு மதிப்பு 120 எண்ணில் அவ்விரு எண்களின் கூட்டுத்தொகை என்பது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுலேயும் மீச்சிறு மதிப்பு இந்த 120 தானே. ஸோ 120 நம்ம என்ன பண்ணுறோம்னா 3:4ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். அதாவது 3 × 4ஆல் இதையும் டிவைட் பண்ணுங்கள். முன்னாங்க 12ன்னு இருக்கா. அப்போ இந்த 12 இந்த 12 கேன்சல் 10 அப்படின்னு தான் இருக்கும். இதை என்னங்க சார் பண்ணுறது? இதில் வேணும் கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த எண்ணோட நம்ம என்ன பண்ணணும்?
மல்டிபிள் பண்ணணும். அப்போ 30 + 40 தான் கிடைக்கும், கூட்டினா 70 கிடைக்கும். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் 120 மீசிமாவை கொண்ட எண்களுக்கு பின்வரும் எந்த எண்ணானது அவற்றின் மீப்பவக்கா இருக்காது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் ஜஸ்ட் 120 எந்த நம்பர் டிவைட் பண்ணாதோ அதுதான் அதோட ஹச்சிஎஃபாக இருக்காது. செக் பண்ணுங்கள், ஆப்ஷனை பாருங்கள். 60 டிவைட் பண்ணோம், 40 டிவைட் பண்ணோம், 30 டிவைட் பண்ணோம், 80 மட்டும் டிவைட் பண்ணாது. இதுதான் அதோட ஹச்சிஎஃபாக இருக்காது. ஸோ இதுதான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். போக்குவரத்து சமிகை விளக்குகள் 3 வெவ்வேறு சாலை சந்திப்புகள் முறையே ஒவ்வொரு 48 வினாடிகள், 72 வினாடிகள் மற்றும் 108 வினாடிகளுக்கு பின் மாறுகிறது. அவை எல்லாமே 8:20 மணிகளில் ஒரே நேரத்தில் மாறினால் மீண்டும் எப்போது அவை ஒரே நேரத்தில் மாறும்? ஸோ மீண்டும் எப்போது அப்படின்னாவே கொடுத்துருக்க நம்பருக்கு என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ இதுதான் உங்களுக்கு ஒர்க்கு. ஸோ ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆரம்பத்தில் கொடுத்துருக்க டைமோடு நம்ம கம்பேர் பண்ணணும். இது உங்களுக்கு சின்ன ஒர்க்கு இருக்கும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்கள். குயிக்காக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சர் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு எல்சிஎம் என்ன வரும்னு நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் அதை ஆப்ஷனுக்கு ஏற்ற அப்படி மாடிஃபை பண்ணணும். ட்ரை பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு எல்சிஎம் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதை சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்சிஎம் வேல்யூ 432ன்னு வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 432 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை இங்கே மொத்த வினாடி அதை நம்ம 60ஆல் டிவைட் பண்ணும்போது அது நிமிடம், மீதி இருக்கிறது வினாடியாக கிடைக்கும். இப்போ 60 ஈஸியாக நீங்கள் டிவைட் பண்ணலாம். 7 அப்படின்னா 6 42 தானே. அப்போ 420 வினாடிகள் வரைக்கும் 7 நிமிஷம். ஓகேவா? அப்போ நிமிஷம் 7. 432ல் 420 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 12 தான். அப்போது 12 7 நிமிஷம் 12 வினாடி தான் நடக்கும். அந்த 8 மணி ஃபஸ்ட் ஒருத்தன் இருக்கிறது 8 மணி 20 நிமிஷத்துல தான் ஒரு 7 நிமிஷம் கூடும். ஓகே, அப்போ அதுலேருந்தே தெரியுது ஆப்ஷன் டி மட்டும்தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறது. புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். கொஞ்சம் இதை நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். எல்லாம் 20 கொஸ்டின் முடிஞ்சா. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த லைவ் டெஸ்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.